முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதா அல்லது பணம் மரத்தில் காய்க்குதான்னு நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே? இது இரண்டுமே உன் வாழ்க்கையில் ஒரு சேர உருவாக்கும்படிதான் தேவதை மரத்தை உன்னை தொட சொல்லியிருக்கேன். இந்த மரம் அதிர்ஷ்ட தேவதை போல உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொட்டி கொடுக்க போகுது. பணம் காய்க்கிற மரம்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே? அதுபோலதான் இப்போது உன் தேவைகளை நிறைவேற்றும் பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த தேவதை மரத்தை தொட சொன்னேன். இதை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது என் செல்வமே. இத்தனை நாளா மனசுல சுமையையும் பாரத்தையும் வைத்து கொண்டு கவலைப்பட்டாய் தானே? இதோ இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வழியெல்லாம் காணாமல் போக போகுது. நீ தைரியமாக இருந்தீனா என் அருளால் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களையும் ஒரு பொருட்டாகவே நினைக்க வேண்டாம். உன் பின்னால் பேசுகிற கோழைகளின் பேச்சை நீ காது கொடுத்து கேட்கவே வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் நேருக்கு நேராக உன்னை பார்த்து உன் கண்ணுக்கு முன்னால் வந்து நின்று உன்னை பேசுபவர்களிடம் நீ நிதானமாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்குவேன். மனிதர்களுக்கு உதவும் கரங்களாகத்தான் இந்த முருகன் அப்பனின் கரங்கள் எப்பொழுதும் அப்பலுக்கற்றதாக காத்துக்கிட்டு இருக்கு. அள்ளி கொடுப்பதில் வல்லவனாகிய நான் உனக்கு உதவி செய்யாமல் விட்டுற மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உன்னால் முடிஞ்ச உதவியை நீ மற்றவங்களுக்கு செஞ்சினா உனக்கு உதவுவதற்காக இந்த அப்பன் முருகனே தேவதை மரத்தின் ரூபத்தில் உன்னை நோக்கி வருவேன் என் செல்வமே. நீ எப்போதும் எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி அன்பு செலுத்தி ஒரே மாதிரி நேர்மையாக இருக்க பழகு. ஒருத்தட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தட்ட ஒரு மாதிரியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக இருப்பதில் எந்த பாகுபாடும் இல்லைதானே? எப்பொழுதும் நீ நீயாக இருப்பதே சரியாக இருக்கும். நல்ல எண்ணங்களை விதையாக போட்டினா உனக்கான நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன். யாருக்காகவும் உன் திறமையை நீ அடகு வைக்க வேண்டாம். அன்பு மிகவும் அழகானது, ஆழமானது. உன் திறமைக்கும் அன்புக்கும் நீ முடிச்சு போட வேண்டாம். அன்பு உனக்கு பலமாக இருக்கணுமே தவிர அது உனக்கு பலகீனமானதாக மாறிவிடக்கூடாது என் செல்வமே. உன் திறமையை நீ மென்மேலும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் யாரையும் அடக்கி ஆள முயற்சி செய்யாதே. நீயும் தேவையில்லாமல் யாரிடமும் போய் அடிமை போல வேலை பார்க்க வேண்டாம். மனிதனாக உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ கோழையாக இருக்கவும் வேணாம், கோடாரி தூக்கவும் வேணாம். அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். நாளைக்கு பொழுது எப்படி இருக்குமோ, அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்குமோ நினச்சி நீ கலங்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன்னு தைரியமாக இரு. உன் குறைகளை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ இருந்தீனா உனக்கான மகிழ்ச்சி மிக பெரிய அளவில் உன்னை தேடி வரும். மேலே இருப்பவன் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுகுவதும் கீழே இருப்பவன் எப்போது வேண்டுமானாலும் மேலே ஏறுவதும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக உன் கண்ணு முன்னால் நடக்க தான் போகுது. அதாவது இப்போது கஷ்டப்படும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன்னு சொல்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் பயப்படாதே. யார் காலையும் விழுந்து கெஞ்சவும் வேண்டாம். யாரையும் தேடி போய் தயவு கோரி அவர்களுடைய அன்புக்காகவும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் காத்திருக்கவும் வேண்டாம். உனக்கு எது தேவைனாலும் அதை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கிறேன். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எந்த விதத்திலும் எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம். நீ மட்டுமே நிஜம் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி நிழலாக இருக்கும் மற்ற மனிதர்களை ஒருபோதும் முழுசாக நம்ப வேண்டாம் என் செல்வமே. நீ எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்க்கிற, தேடுற, ஆசைப்படுற, அது அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடைய முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்காக ஒவ்வொரு தேடல்களையும் நிறைவேற்றி உன் விருப்பத்துக்கேற்ற நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் எதிலும் அவசரப்பட வேண்டாம். உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு நீ பொறுமையோடு வாழ பழகிக்கோ. யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் உன் திறமையை நம்பி உன்னால் முன்னேற முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது
எவ்வளவு சவால்கள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகளாக இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த சவால்களையும் சோதனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனி என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு நீ கலங்காதே, மனமுடைந்து போகாதே. முடிஞ்ச வரைக்கும் போராடு. முடியாதுன்ற மனநிலை வராத அளவுக்கு போராடு. உன்னை அப்படியே அள்ளி என் மடியில் போட்டுக்கிட்டு உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே இந்த வெற்றிவேலன் உன் அப்பன் முருகன் இந்த தேவதை மரத்தை தொடச் சொல்லியுள்ளேன். நான் தன்னம்பிக்கையோடு இதை தொட்ட நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்து. உன் மன காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான மருந்தாக நான் இருப்பேன். உன் கனவுகளை பலிக்கச் செய்து உனக்கான வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். உன்னை போல இன்னொருத்தரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது தானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? எல்லாவற்றிலும் உனக்கு சிறப்பானதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன். உண்மையை உறக்க சொல். இந்த உலகமே உன்னை உயரத்தில் வைத்து அண்ணாந்து பார்க்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே நினச்சி யாருக்கிட்டையும் போய் எதையுமே நீ சொல்லிவிட வேண்டாம். ஏன்னா நீ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொன்னாலும் எல்லாருமே நல்லது நினைக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா? உன்னை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய, நிஜமாகவே உன் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டும் உன் விஷயத்தை பகிர்ந்து கொள். அவர்கள்தான் உன்னுடைய கஷ்டத்தை தனது கஷ்டமாக நினைச்சு வருத்தப்பட்டு உனக்கான நல்ல வழியை எடுத்து சொல்வார்கள், நல்ல வழியை காட்டுவார்கள். அப்படி நல்ல மனிதர்களோடு நீ நட்பும் சகவாசமும் வைத்து கொள்ளும் போது அது நிச்சயம் உனக்கு நன்மையாகவே முடியும். இதுவரைக்கும் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி வந்து சேர்ந்துடும். உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். தோல்வியை கண்டு மனசுடைஞ்சு போக வேண்டாம் என் செல்வமே. தைரியமாக இரு. உன் கனவுகளை நிஜமாக்கி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் உழைப்பை நம்பி திறமையை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். இடியே விழுந்தாலும் உடைந்து போகாதே. அனைத்தையும் உணர்ந்து கொண்டு கடந்து வர பழகு. உன்னை சுற்றி நடப்பது அனைத்தையும் சரியாக கணிக்க பழகிக்கோ என் செல்வமே. உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கு. எல்லாரையும் சமமாக பார்த்து சமமாக நடத்து. அதன் மூலமா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை தொட முடியும். யார் எதை கேட்டாலும் கொடுக்க மறுக்காதே. அதே போல அன்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு அன்பை தர தயங்காதே. யார் வாழ்க்கையையும் எவருடைய வளர்ச்சியையும் நீ கெடுக்க நினைக்காதே என் செல்வமே. எப்போவுமே எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், ஆனால் எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நல்லதையே நீ செஞ்சினா அது உன் வாழ்க்கைக்கே நல்லதாக மாறும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக உனக்கான வாய்ப்புக்காக காத்து கிடைக்காதே. உன் வாழ்க்கையையும் வாய்ப்பையும் இந்த முருகன் உனக்காக உருவாக்கி தருவேன்னு நம்பு. திருத்தங்கள் இல்லாமல் வாழ்க்கை பயணமே கிடையாது. எப்போதும் என்ன நடந்தாலும் அதை தாண்டி மகிழ்ச்சியை உணர தயாராகு. தவறு செய்வதும் அதற்காக மனசு வருந்துவதும் தடுமாறி விழுகுவதும் பின் தெளிவாக எழுவதும் தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும். எப்போதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி முடங்கி போகாதே. இனி நடக்கப் போவது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறப்போகுது. இந்த அப்பன் முருகனின் அருளால உன் வாழ்வின் வறுமை நீங்கி உடலும் உள்ளமும் சுகப்படும் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். மனதை ஒருநிலைப்படுத்து. இரு கரங்களையும் ஒன்றாக கூப்பி என் பாதம் தொட்டு வணங்கிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக நல்லதாக மட்டுமே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தருவேன். இந்த உலகத்தில் யாரும் முட்டாளும் இல்லை, யாருமே அதிமேதாவியும் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு இங்கு யாருமே இல்லை என் செல்வமே. நித்தமும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் புதுசாக எதையாவது ஒன்றை கற்றுக்கிட்டே இரு. நல்ல கருத்துக்களை 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ.
அதே போல உனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களையும் 4 பேரிடம் பகிர்ந்து கொள்வதில் தப்பே இல்லை. மொத்தத்தில் நல்ல விதையை போட்டினா அறிவும் அன்பும் உனக்கான பரிமாணமாய் மாறும். போட்டின்னு வந்துட்டா அண்ணன் தம்பி இல்லை, உற்றார் உறவினர்கள்னு இல்லை, யாருக்கும் விட்டு கொடுக்க தேவையே இல்லை. வாழ்க்கையே இப்போது ஒரு போட்டிக்கான களமாக மாறிவிட்டதல்லவா? அவங்க இவங்கன்னு யாரையும் வேடிக்கை பார்க்காம உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறணுன்ற உறுதியோடு செயல்பட தயாராகு. உன் திறமைக்காக கிடைச்ச பலனை, உன் திறமைக்கு கிடைச்ச தீனியை நீ யாருக்கும் தானம் செய்ய வேண்டாம். உன் திறமையை நீயே சுயமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற தயாராகு. இந்த போர்க்களத்தில், போராட்டமான இந்த போட்டி களத்தில் அனைவரும் சமம்தான். மனிதர்களுக்குள்ள போட்டி இருக்கலாமே தவிர பொறாமை இருக்கக்கூடாது என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாதே. ஒரு தடவை கொட்டிட்டீனா அப்புறம் அள்ள முடியாதல்லவா? அதனால் எதையும் யோசித்து செய்ய பழகு. நீ மௌனமாக இருந்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இந்த முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். சில சமயங்களில் மௌனம்தான் அழகானது, ஆழமானது. அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கை இந்த முருகன் நான் அமைச்சு தரேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை. இனிமே உன் மனசுல எந்த விதமான சலனமும் இன்றி நிம்மதியாக இரு. எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்வமே. நீ யார் மனசையும் புண்படுத்த வேணாம், தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம். யாரையும் நம்பி ஏமாறவும் வேணாம், நம்ப வச்சு ஏமாற்றவும் வேணாம். நீ சம்பாதிச்ச பணத்தை, உனக்கான வருமானத்தை பத்திரமாக வச்சுக்கோ. தேவைக்கேற்ப மட்டும் செலவு செய். வரவுக்கேற்ற செலவு செய்யாட்டி அப்புறம் நீதானே கடன் வாங்கி கஷ்டப்பட நேரும். கடன் வாங்கினா அது உன்னை நிம்மதியாக தூங்க விடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டு அதற்கேற்ற செலவு செய்ய கற்றுக்கோ. உன்னை முழுமையாக நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. நீ உண்மையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகு. யாரிடமும் எதற்காகவும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் சிறப்பாய் அடைவதற்கு இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். வாழ்க்கையின் வெற்றியின் எல்லையை தொடுவதற்கு, உனக்கான வெற்றி மாலையை சூட்டுவதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன்.